Hi friends, welcome to Meena Samil. Wishing you all a very happy Women's Day. இந்த வருஷம் விமென்ஸ் டே 2024க்கு வந்து நான் ஒரு ஈவெண்ட்டுக்கு போனேனுங்க. அதை பற்றின vlog ஸ்டைல் வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வனிதா கிளப் வாசவி எலைட் குரூப் அப்படின்ட்டு ஒரு அசோசியேஷன் இருக்குங்க. அவங்க வந்து விமென்ஸ் டே செலிப்ரேஷனுக்காக என்ன இன்வைட் பண்ணியிருந்தாங்க. தேங்க்யூ மிஸ்ஸஸ் திவ்யா பாலாஜி ஃபார் இன்வைட்டிங் மீ. இவங்க வந்து ஒரு கான்செப்ட் ஆட்டோ எடுத்துகிட்டு போனாங்கங்க. அதாவது ரெயின்போ கான்செப்ட் அப்படின்ட்டு, அதாவது 7 டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில் வந்து லேடிஸை சூஸ் பண்ணி இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அதில் குக்கிங் கேட்டகரிக்கு வந்து என்னையை சூஸ் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அழகாக வெல்கம் பண்ணி ஸ்டேஜ் மேலே கூப்பிட்டு எங்களை கௌரவப்படுத்தி எங்களை பற்றி ஒரு 5-10 நிமிஷம் இன்ட்ரோ கொடுத்ததுக்கு அப்புறமா எங்களையும் வந்து ஏதாவது மோட்டிவேட்டிங்காக பேச சொன்னாங்க. அதுக்கப்புறமா நிறைய கேம்ஸ் விளையாடணும். இது எல்லாத்தையும் தாண்டி ஃபயர்லெஸ் குக்கிங் கான்டெஸ்ட் அப்படின்ட்டு ஒன்று நடத்தினாங்க. அந்த கான்டெஸ்ட்டை வந்து என்னையை தான் ஜட்ஜ் பண்ண சொன்னாங்க. நிறைய டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ், முருங்கா லட்டு அப்படின்ட்டு ஒருத்தவங்க செஞ்சுருந்தாங்க. அதாவது முருங்கை இலையை வந்து சன்ட்ரை பண்ணிவிட்டு அதில் வந்து லட்டு பிடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. அதுக்கப்புறமா ஃபுட்லேயே வந்து லேண்ட்ஸ்கேப்பிங் பண்ணியிருந்தாங்க. அவலை ஊற வச்சு அதில் டிக்கி சாட்டோ செஞ்சு பச்சைச்சாறு அப்படின்ட்டு, அதாவது ரா ரசம், அந்த ரெசிபி வந்து நம்ம சேனல்லையும் இருக்குது. அந்த ரா ரசமில் ஊற வச்சுட்டு ரசவடை மாதிரி அதே டிக்கியை வந்து தயிரில் ஊற வச்சுட்டு தயிர் வடை, அதாவது ரெகுலர் தயிர் கிடையாது, கோகனட் மில்கை வந்து உர போட்டு அதில் தயிர் செஞ்சுட்டு அதில் வந்து தயிர் வடை செஞ்சுருந்தாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. நிறைய புது விதமான ரெசிபீஸ் நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். நம்ம எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் அங்கேருந்து நம்ம எந்த ஒரு நல்ல விஷயத்தை வீட்டுக்கு கொண்டு வரோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ ஐ வாஸ் வெரி வெரி ஹாப்பி டு கோ ஃபார் திஸ் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வாங்க என்னுடைய விமென்ஸ் டே 2024 நான் எப்படி ஸ்பெண்ட் பண்ணேன் அப்படிங்கிறத பார்ப்போம். எந்த ஒரு ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி விளக்கேற்றி ஆரம்பிப்போமோ அதே மாதிரி ஸ்ரீ வாசவி கன்னியகா பரமேஸ்வரிக்கு விளக்கேற்றி ஆரம்பித்து வச்சாங்க. ஒன் ஆஃப் த கிளப் மெம்பர் வந்து வந்த கெஸ்ட்டை எல்லாருமே வெல்கம் பண்ணதுக்கு அப்புறமா மிஸ்ஸஸ் சுஜாதா அவர்கள் வந்து கிளப்பினுடைய ஆக்டிவிட்டீஸ் பற்றி கெஸ்ட்டுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளப்பினுடைய எல்லா மெம்பர்ஸ்க்குமே வந்து ஸ்டேஜ் மேலே வந்து பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ஒவ்வொரு கெஸ்ட்டை ஒரு மெம்பர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டாக்டர் அஸ்மிதா ராஜ்மோகன். இவங்க ஒரு பீடியாட்ரிக் டாக்டர். பிள்ளைங்களுக்கு வந்து எடுகேஷன் அப்படிங்கிறதையும் தாண்டி நம்ம அவங்கள எவ்வளோ நல்லா வளர்க்குறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு நிறைய கருத்துள்ள விஷயங்கள் சொன்னதுக்கு அப்புறமா அவங்கள கௌரவிச்சாங்க. அடுத்த கெஸ்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு அடுத்த கிளப் மெம்பரும் ஸ்டேஜ் ஏறியாச்சு. ரொம்ப அழகாக, ரொம்ப கோர்வையாக, ரொம்ப பிளான்டாக வந்து ஈவெண்ட்டை நடத்திட்டு போனாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தியுதி ஜோஷி. இவங்க ஒரு ஃபிட்னஸ் ஏரோபிக்ஸ் ட்ரெயினராக இருக்கிறதையும் தாண்டி ஒரு யோகா இன்ஸ்ட்ரக்டர், ஃபேஸ் யோகா, இந்த மாதிரி நிறைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு ரொம்பவே முக்கியம். நம்ம லைஃப் ஸ்டைலை வந்து அது டோட்டலாக மாற்றிடும் அப்படின்ட்டு நிறைய நல்ல விஷயங்களை வந்து சொன்னதுக்கு அப்புறமா அவங்களையும் வந்து கௌரவப்படுத்தினாங்க. எல்லா கிளப் மெம்பர்ஸும் நல்ல சிரிச்ச முகத்தோட கெஸ்ட்டை வந்து வெல்கம் பண்ணுறது வந்து ரொம்ப ரசிக்கக்கூடியதாக இருந்தது. அடுத்து நீங்கள் பார்க்குற கெஸ்ட் வந்து மிஸ்ஸஸ் ஷில்பா. இவங்க ஒரு டேரட் ரீடர். லைஃப்பில் பெரும்பாலும் நிறைய பேர் நம்ம எதை நோக்கி போயிட்டுருக்கோம் அப்படின்ட்டு தெரியாமல் தவிச்சிட்ருக்கிறவங்களுக்கு வந்து இவங்களால் அவங்க லைஃப்பை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி நல்ல ஒரு ரிச்சான லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்க முடியும் அப்படிங்கிறத வந்து சொன்னாங்க. அடுத்த கெஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ண அடுத்த கிளப் மெம்பரும் ஸ்டேஜ் ஏரியாச்சு. இவங்க டாக்டர் அஞ்சு சோனி அப்படிங்கிறவங்க வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் மென்டல் ஹெல்த் கவுன்சிலர். இவங்க ஏகப்பட்டு படிப்பு படித்ததையும் தாண்டி இவங்க பேசின ஸ்பீச் வந்து ரொம்ப ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கிறதையும் தாண்டி ரொம்ப எமோஷ்னலாகவும் இருந்தது. எல்லாருமே வந்து எந்திரிச்சு நின்று அவங்களுக்கு அப்லோட் பண்ணாங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க. இவங்களுடைய பர்சனல் லைஃப்பை பற்றி ஷேர் பண்ணாங்க. இவங்க நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்க்கு அப்புறமா இந்த அளவுக்கு அச்சீவ் பண்ணதையும் தாண்டி அவங்களுடைய 4 பெண் குழந்தைங்களும் வந்து டாக்டருக்கு அவங்களுடைய சொந்த முயற்சியில் வந்து படிக்க வச்சுருக்காங்க அப்படின்ட்டு ரொம்ப பெருமையாக சொன்னது வந்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப மோட்டிவேஷ்னலாக இருந்தது. அடுத்த கெஸ்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு அடுத்த கிளப் மெம்பரும் வந்தாச்சு. அடுத்த கெஸ்ட் வேறு யாரும் இல்லைங்க, அது நான் தான். என்னுடைய கெரியர் வந்து ராஜ் டிவியில் ஆரம்பித்து அதுக்கப்புறமா சன் டிவியில் தொடங்கி அதுக்கு அடுத்தது விகடன் மேக்சின்ஸில் நான் ஆர்டிகல்ஸ் கொடுத்ததாகவும் ஃபைனலி ஆஸ் எ யூடியூபரை நான் இப்போ நிற்கிறேன்.
இருக்கிறேன் அப்படின்ட்டு சொன்னதாகவும் அறிமுகப்படுத்தினதுக்கு அப்புறமா எனக்கு பேச வந்து வாய்ப்பு கிடைச்சிது. நான் பேசின டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் லவ் அப்படின்ற ஒரு டாபிக் தான் பேசினேன். செல்ஃப் லவ் அப்படிங்கிறது வந்து நம்மளை நாமளே நேசிக்கிறது அப்படிங்கிறத பற்றி நான் சொன்னேன். நாமளே நேசிக்கும் போது என்ன ஆகும்னா ஈஸியாக நம்மளுடைய ஃபேமிலியை நம்மளால் நேசிக்க முடியும். ஃபேமிலி வந்து சந்தோஷமாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு நல்ல சொசைட்டியை வந்து உருவாக்க முடியும் அப்படிங்கிறத பற்றியும் சொன்னேன். அண்ட் செல்ஃப் லவ் அண்ட் மை டைம் அப்படிங்கிறதையும் கனெக்ட் பண்ணி சொன்னேன். மை டைம் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்காக நம்ம நேரத்தை ஒதுக்கி நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்கள் நம்ம செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக மனசு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அடையும். இன்றைக்கி கான்டெஸ்ட் வந்து ஃபயர்லெஸ் குக்கிங்கில் ஏகப்பட்ட நல்ல ரெசிபீஸ் பண்ணலாம். அதில் முக்கியமாக நான் ஃபோக்கஸ் பண்ணுறது சாலட்டில் வந்து ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்து சில பல விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து நான் பகிர்ந்துக்கிட்டேன். அண்ட் இந்த கிளப் வந்து ஒரு தெலுங்கு கிளப்பாக இருக்கிறதுனால ஆடியன்ஸோடைய பெர்மிஷன் கேட்டு நானும் வந்து தெலுங்குல பேசினேன். என்கிட்ட ஒரு சின்ன வீடியோ கிளிப் மட்டுமே கிடைச்சது. ஸோ வாங்க பார்ப்போம். So I would highly recommend you to make little time for yourself. Do what you like. మిగతా వాళ్ళకి చేసేది కాకుండా కొంచెం సేపు మన కోసం అలాట్ చేసి మనల్ని ఇంట్రెస్టింగ్ గా చూసుకున్నామంటే we can help the society. And given the mic to a YouTuber, what will I finally end with? Like, subscribe. Yes. Well, my name is Meena. I run a YouTube channel. My channel's name is Meena Samuel. It's a 100% vegetarian channel. All types of cuisines are there. I mainly focus on everyday cooking. Talinpulu, pulusulu, charlu, different varieties, chapati ki nanchukodam, side dishes, sweets, snacks, savories, ముఖ్యంగా పండగలకి చేసి నైవేద్యం రెసిపీస్ ఇట్లాంటివన్నీ చాలా ఉంది. అండ్ ఐ లైక్ ముగ్గులు కూడా, రంగోలీ డిజైన్స్ కూడా నాకు చాలా ఇష్టము. మార్గలి నెల ఫుల్ గా ఆల్ ద 30 days ఐఎమ్ ఆక్యుపైడ్ బిజీ విత్ రంగోలీస్. ఫ్యూ బ్లాగ్స్ ఆర్ ఆల్సో దేర్. అండ్ ఐ డూ హ్యావ్ అ పేజ్ ఆన్ ఇన్స్టా ఆల్సో విత్ ద సేమ్ నేమ్ మీనా సమీల్. ఫేస్బుక్ లోను మీనా సమీల్. సో ప్లీజ్ డూ లైక్, షేర్ అండ్ సబ్స్క్రైబ్. Thank you so much. ஸோ பேசி முடிச்சதுக்கு அப்புறமா என்னையும் வந்து ஸ்டேஜ் மேலே கௌரவப்படுத்தி விமென்ஸ் டே ஞாபகார்த்தமாக ஒரு மொமெண்டோவும் கொடுத்தாங்க. அடுத்த ஈவெண்ட் வந்து குக்கிங் காம்படிஷனுக்கு எல்லாரும் தயாராக இருக்காங்க, நீங்களும் ஜட்ஜ் பண்ண வரலாம் அப்படின்ட்டு சொன்னாங்க. காம்படிஷனில் கலந்துக்கிட்ட அத்தனை பார்ட்டிசிபென்ட்ஸுமே வந்து ரொம்ப டேஸ்டியாக சமைச்சதையும் தாண்டி ரொம்ப அழகாக வந்து ப்ரெசென்ட் பண்ணி அழகாக டிஸ்பிளேவும் பண்ணாங்க. ஜட்ஜுக்கு ஈஸியாக புரியணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு பர்டிகுலர் டிஷ்ஷில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்தாங்க, அந்த செய்முறை எப்படி அப்படின்ற விளக்கமும் வந்து ஒரு சின்ன சார்ட் பேப்பரில் எழுதி அதுவும் வந்து டிஸ்பிளேல வச்சுருந்தாங்க. அண்ட் மோர் ஓவர் ஆர்கனைசிங் டீம் கூட பார்ட்டிசிபென்ட்ஸுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ரொம்பவே தெளிவாக கொடுத்துருந்தாங்க. பொதுவாக குக்கிங் காம்படிஷனை ஜட்ஜ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம், அவ்வளோ ஈஸி கிடையாது. ஒரு டிஷ்ஷுக்கு மிஞ்சினது இன்னொரு டிஷ் அப்படின்ற அளவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக செஞ்சுருந்தாங்க. அதாவது நிறைய எஃபர்ட் எடுத்து புது ஐடியாஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அவங்களுடைய குக்கிங் ஸ்கில்ஸை காட்டினாங்க. நான் கேட்ட சில பல கேள்விகளுக்கு வந்து ரொம்ப பொறுமையாக அழகாக வந்து எக்ஸ்பிளைனும் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க எப்படி செஞ்சாங்க அப்படிங்கிற விஷயத்த. ஸோ டேஸ்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஜட்ஜ்மெண்ட் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருந்தேன். இன்ஃபேக்ட் பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருமே வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க. ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்ற ஒரே கட்டாயத்தின் கீழ் தான் நான் வந்து ப்ரைஸ் கொடுத்துட்ருக்கேன். அதுக்காக ப்ரைஸ் கிடைக்காதவங்க வந்து சரியாக செய்யலை அப்படின்றது அர்த்தம் கிடையாது. இன்ஃபேக்ட் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் வந்து முன் வந்ததுக்கே வந்து முதல்ல எல்லாருக்குமே ஒரு அப்ளாஸ் கிடைக்கணும் அப்படின்ட்டும் அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் மேனேஜ்மெண்ட் கிட்ட ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டு, பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்குமே வந்து ப்ரைஸஸ் கொடுக்கணும் அப்படின்ட்டு நான் கொஞ்சம் கேட்டுக்கிட்டேன். அவங்களும் கண்டிப்பாக வந்து கொடுப்போம் அப்படின்ட்டும் சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்ஃபேக்ட் இந்த ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்த எல்லாருக்குமே வந்து கையில் வெறும் கையோட வீட்டுக்கு போகலை, ஏதோ ஒரு விதத்தில் ஒரு பரிசு வாங்கிட்டு தான் போனாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக ஆர்கனைஸ் பண்ணாங்க. அண்ட் ப்ரைஸ் கிடைச்ச எல்லாருக்குமே வந்து அவங்கள ஏன் வந்து நான் செலக்ட் பண்ணேன், எதுக்காக வந்து நான் இவங்களுக்கு வந்து ப்ரையாரிட்டி கொடுத்தேன் அப்படின்ற விளக்க சொன்னதுமே வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபையிங்காக இருந்தது. ஒரு வழியாக காம்படிஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்து வந்த ப்ரோக்ராம் வந்து ஹவுசி அப்படின்ற ஒரு கேமுங்க. பொதுவாக வந்து ஹவுசி அப்படிங்கிறது வந்து அதில் அந்த கேம்லேயே வந்து டிக்கெட்ஸ் இருக்கும் இல்லையா. ஆனால் இவங்க ரொம்ப க்ரியேட்டிவான ஒரு குரூப்புங்க. அந்த டிக்கெட் கூட வந்து இந்த மெயின் கிளப் மெம்பர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய ஃபோட்டோஸ் போட்டு ரொம்ப க்ரியேட்டிவான ஒரு டிக்கெட்டை வந்து இவங்க டிசைன் பண்ணியிருந்தாங்க. ஏதோ ஒரு கிளப் நடத்துகிறோம், ஏதோ ஒரு ஈவெண்ட்டு, ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி நம்ம செய்கிறோம் அப்படிங்கிறதையும் தாண்டி இவங்க செய்கிற ஒவ்வொரு
ஒவ்வொரு விஷயமுமே வந்து அப்ரிஷியேட் பண்ணி அட்மையர் பண்ணுற அளவுக்கு ரொம்ப அழகாக கொண்டு போகிறாங்க மிஸ்ஸஸ் திவ்யா பாலாஜி. அண்ட் ப்ரோக்ராம் வந்து இந்த அளவுக்கு ஸ்மூத்தாக கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது இவங்க பேக்ரவுண்டாக வந்து எத்தனை நாள் இதுக்காக பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு யோசித்து பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்தது. அண்ட் இன்னொரு பியூட்டிஃபுல்லான விஷயம் நான் ஒப்சர்வ் பண்ணது இந்த கிளப்பு பற்றி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளப்பில் இருக்கிற எல்லா மெம்பர்ஸுமே வந்து தான் குடும்பத்துக்கு வந்து எப்படி நம்ம ஒர்க் பண்ணுவோமோ அந்த மாதிரி ஒரு கெஸ்ட் நம்ம வீட்டுக்கு வந்தால் எந்த அளவுக்கு வந்து நம்ம கவனிப்போமோ அந்த அளவுக்கு எங்கள் எல்லா கெஸ்ட்டையுமே வந்து ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. அண்ட் செலிப்ரேஷன் இதோட முடியலைங்க. நம்மளுடைய ஏரோபிக்ஸ் இன்ஸ்ட்ரக்டர் தியுதி ஜோஷி வந்து களத்தில் இறங்கிட்டாங்க. எல்லாருமே லஞ்சு நல்லா சாப்பிட்டு முடிஞ்சதுக்கு அப்புறமா வாங்க வாங்க எல்லாரும் டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வந்து ஆட வச்சாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதாவது நம்மளில் சில பேர் வந்து ஹோம் மேக்கர்ஸாக இருக்கும், சில பேர் வந்து ஒர்க் பண்ணுற லேடிஸாக இருக்கும், சில பேர் வந்து சொந்த பிஸ்னஸ் பண்ணி ஆண்டர்ப்ரனர்ஸாக இருக்கும். இதெல்லாத்தையும் தாண்டி ஃபேமிலி, வீட்டு வேலைகள் அப்படின்ற மிகப்பெரிய பொறுப்பும் இருக்கு இல்லையா. ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்கள் நம்மளுக்காக நம்ம செய்யும் போது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும். நாம் சந்தோஷமாக இருந்தால் நம்ம ஃபேமிலி சந்தோஷமாக இருக்கும், நம்ம ஃபேமிலி சந்தோஷமாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம சொசைட்டியும் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ இந்த மெமரபிளான ஈவெண்ட்டுக்கு வந்து என்னை இன்வைட் பண்ண மிஸ்ஸஸ் திவ்யா பாலாஜிக்கு வந்து இன்னொரு வாட்டி என்னுடைய தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ எஸ் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய விமென்ஸ் டே செலிப்ரேஷன் எப்படி போச்சு அப்படிங்கிறத பார்த்தீங்க இல்லையா. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, கலகலன்ட்டு இருந்தது, நிறைய புது ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணேன், ரொம்ப மெமரபிளாகவும் இருந்தது. கண்டிப்பாக உங்களுடைய விமென்ஸ் டேவும் ரொம்பவே நல்லா இருந்தது அப்படின்ட்டு நம்புகிறேன். விஷிங் யூ ஆல் ஒன்ஸ் அகெயின் அ வெரி வெரி ஹாப்பி விமென்ஸ் டே. ஸோ மீனா சமையலை பாருங்கள், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.